வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம், வழக்கம் போல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சாதாரணமா பேசுறப்போ, ஒரு வேலையை முழுமையா செய் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அத எப்படி சொல்லுவோம்னா, ஒரு இங்கிலீஷ் வேர்ட கலந்தே சொல்லுவோம். வேலைய ஃபுல்லா முடி. இந்த பால ஃபுல்லா குடிச்சு முடி. சாப்பாட்ட மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிடு. இப்ப எனக்கு உடம்பு ஃபுல்லா சரியாயிடுச்சு. பாட்டில்ல தண்ணி ஃபுல்லா குடி. இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ்ல ஃபுல்லி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பட் இதையெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லிங்கிற வார்த்தைய வச்சு சொல்றதில்ல. ட்ரிங்க் ஃபுல்லி, ஃபில் ஃபுல்லி அப்படியெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். இத எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? அப்படின்னா, பொதுவா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, வெர்போட அப்ன்ற வார்த்தைய சேர்த்துப்பாங்க. ஸோ ஃபினிஷ் கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, வெர்போட அப் அப்படின்ற ஒரு வார்த்தைய சேர்த்துக்குவோம். இந்த அப்ன்றது ஒரு பார்ட்டிகிள்னு சொல்லுவாங்க. இந்த மாரி வெர்போட அப், அவுட், ஆன் இந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் சேர்த்துக்கிறோம் இல்லையா? இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து பார்ட்டிகிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வெர்பையும் இதையும் சேர்த்தாப்புல நம்ம வந்து ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரேசல் வெர்ப்ஸ் தெரிஞ்சுக்காம நீங்க இங்கிலீஷ முழுமையா கத்துக்கவே முடியாது. இப்ப நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறப்போ நீங்க கவனிச்சீங்களான்னா, ஒரு 10 சென்டென்ஸ் பேசுனாங்கன்னா, அந்த 10 சென்டென்ஸ்லயும் 10 ஃப்ரேசல் வெர்ப்ஸ் கண்டிப்பா இருக்கும். அப்போ நம்ம வந்து ஃப்ளூயன்ட்டா பேசணும் அப்படின்னா, அந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது, ரொம்ப நீட்டி மொழிக்கி சொல்ற பல விஷயங்கள இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ வச்சு நம்ம ஷார்ட்டா, ஷார்ப்பா சொல்லிடலாம். இத நீங்க கத்துக்கிறப்ப உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓ! இதுக்காக தான் இந்த மாரி அப்ன்ற வார்த்தைய சேர்த்துக்கிறாங்களா? அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஸோ நம்ம என்ன சொன்னோம்? ஃபினிஷ் கம்ப்ளீட்லி முழுமையா ஒரு விஷயத்த செய்றதுக்கு நம்ம வெர்போட அப்ன்ற பார்ட்டிகிள சேர்த்துக்க போறோம். அஃப்கோர்ஸ் இன்னொரு விஷயத்துக்கும் இதே மாரி அப்ன்ற பார்ட்டிகிள சேர்த்துப்போம். அது தனியா இன்னொரு தடவ பார்க்கலாம். ஏன்னா கன்ஃப்யூஸ் ஆயிடும் உங்களுக்கு. அதனால இப்போ நாம முழுமையாக செய் அப்படின்ற அர்த்தத்துல எந்தெந்த வெர்போட எல்லாம் அப்ன்ற பார்ட்டிகிள சேர்த்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத அப்படியே நம்ம ஒன் பை ஒன்னா எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாருங்க. ஈட் கம்ப்ளீட்லி எதையும் மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஈட் அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈட் அப் அவ்வளவுதான். இப்ப குழந்தைங்க கிட்ட நம்ம சொல்லுவோம். காய்கறிகளை மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிட்டு முடி அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிட்டு முடி. இது எல்லாத்துக்கும் பதிலா நம்ம வெறுமனே ஈட் அப் அப்படின்னு சொன்னா போதும். எதை ஃபுல்லா சாப்பிடணும்? உனக்கு வச்ச காய்கறிகள. யுவர் வெஜ்ஜீஸ். ஈட் அப் யுவர் வெஜ்ஜீஸ். ஈட் அப் யுவர் வெஜ்ஜீஸ். அவ்வளோதான். வெஜிடபிள்ஸ் அதை தான் ஷார்ட்டா நம்ம வெஜ்ஜீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கு நம்ம வந்து ஈட் அப்ன்னு சொன்னோம். அதே மாதிரி பால் இது மாதிரி எதையாவது குடிக்க கொடுக்குறோம். பாரு அதை ஃபுல்லா குடி அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ட்ரிங்க் அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாலை மிச்சம் வைக்காம ஃபுல்லா குடிச்சு முடி. அதை நம்ம ட்ரிங்க் அப் த மில்க். ட்ரிங்க் அப் த மில்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளோ ஈஸியாக 2 ஃப்ரேசல் வெர்ப்ஸ் கற்றுக்கிட்டோம் பாருங்க. இப்போ அடுத்தது இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். கொஞ்சம் லென்த்தியா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தண்ணீர் அப்ப ரொம்ப தாகமா இருந்திருக்கும் போல இருக்கு. தண்ணீரை ஒரே மடக்குல குடிச்சு முடிச்சாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். எல்லா தண்ணியும் சொட்டு வைக்காம ஒரே மடக்குல குடிச்சு முடிச்சிட்டா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். டென்ஸ் பாருங்க, முடித்தாள்னு இருக்கு இல்லையா? பாஸ்ட் டென்ஸ். அதனால ஷீ ட்ரிங்க் அப் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஷீ ட்ராங்க் அப். எதை குடிச்சா தண்ணிய? ஷீ ட்ராங்க் அப் த வாட்டர். ஒரே மடக்குல. இன் ஒன் கல்ப். ஷீ ட்ராங்க் அப் த வாட்டர் இன் ஒன் கல்ப். ஷீ ட்ராங்க் அப் த வாட்டர் இன் ஒன் கல்ப். அடுத்த ஃப்ரேசல் பார்க்கலாமா? பயன்படுத்துறது அப்படின்னா யூஸ் பண்றதுன்னு சொல்லுவோம். எதையாவது ஒரு பொருளை முழுமையா பயன்படுத்தியாச்சு. இனிமே இல்ல. அந்த மாதிரி பயன்படுத்தி முடிச்சாச்சு. ஃபினிஷ் கம்ப்ளீட்லி. அதுதான் நாம யூஸ் அப் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ முழுமையாக பயன்படுத்து அதுதான் யூஸ் அப். நம்மளோட மொபைல் டேட்டா இருக்கும். யாராவது நம்மளுடைய மொபைல்ல படம் பார்த்தாங்கன்னா நமக்கு ஒரே டென்ஷன் ஆகும். ஐயோ என்னோட மொபைல் டேட்டாவை தீத்துறாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காலி பண்ணிடாதே, முழுமையாக பயன்படுத்தி விடாதே அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். முழுமையாக பயன்படுத்து அப்படின்னா யூஸ் அப். பயன்படுத்தி விடாதே அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? டோன்ட்டை சேர்த்துக்க வேண்டியதுதான். அப்ப டோன்ட் யூஸ் அப் மை மொபைல் டேட்டா. டோன்ட் யூஸ் அப் மை மொபைல் டேட்டா. அவ்வளவுதான். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் சொல்லலாம். வீட்டில் இருக்க எந்த ஒரு பொருளையும் முழுமையா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா இப்போ யூஸ் அப் அப்படின்னு வச்சு சொல்லலாம். அவ பால் எல்லாத்தையும் தீத்துட்டா. ஏதோ கிச்சன்ல போய் பண்ணா பாலே மீதியில எல்லாத்தையும் தீத்துட்டா. அவள் பால் எல்லாவற்றையும் முழுமையாக பயன்படுத்தி விட்டாள் அப்படின்னு நம்ம சொல்லணும்.
டென்ஸ் பாருங்க, பயன்படுத்தி விட்டால் அப்படின்னு இருக்கு. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். ஷீ அதனால ஹேஸ். ஷி ஹேஸ் யூஸ்ட் அப் த மில்க். ஷி ஹேஸ் யூஸ்ட் அப் த மில்க். நீங்க இதுக்கு வந்து ஷி ஹஸ் யூஸ்ட் அப் ஆல் த மில்க்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்ப அது வந்து ரிடன்டன்ட். அதாவது தேவையில்லாம ஒரே விஷயத்த 2 தடவை சொல்ற மாரி ஆயிடும். யூஸ்ட் அப் அப்படின்னாலே முழுமையா எல்லாத்தையும் தீர்த்துட்டான்னு தான் அர்த்தம். ஷி ஹஸ் யூஸ்ட் அப் த மில்க் அவ்வளவுதான். ஷி ஹஸ் யூஸ்ட் அப் த எக்ஸ். ஷி ஹஸ் யூஸ்ட் அப் த ஷாம்பு. என்ன வேணா சொல்லலாம். எரிக்கிறது அப்படின்னா பர்ன் பண்றதுன்னு சொல்லுவோம். ஸோ முழுமையா எரிஞ்சு ஒண்ணுமே மிச்சம் இல்ல. ஃபுல்லா எரிஞ்சிருச்சு அப்படின்னா பர்ன் அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வைல்டு ஃபயர் வந்தது இல்லையா ரீசெண்டா. ஸோ காட்டு தீயால 200 ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசமானது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ காட்டு தீங்கிறப்ப த வைல்டு ஃபயர் எரிச்சிருச்சு. burned up 200 acres of forest. The wildfire burned up 200 acres of forest. இப்ப அடுத்த ஃப்ரேசல் verb என்னன்னு பார்த்துடலாமா? கிழிக்கிறது அப்படின்னா tear அப்படின்னு சொல்லுவோம். முழுமையாக கிழித்து விடு அப்படின்னா tear up. கிழிக்கிறதுல என்ன முழுமையா கிழிக்கிறது அப்படின்னா சுக்கு நூறா சின்ன சின்னதா சுக்கு நூறா கிழிக்கிறது தான் நம்ம tear up அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அவ கடிதத்தை சுக்கு நூறாக கிழித்து டஸ்ட்பினில் எறிந்தாள் அப்படின்னு சொல்லணும். அவள் கடிதத்தை சுக்கு நூறாக கிழித்தாள் இது மட்டும் சொல்லுவோம். ஷீ கிழித்தாள் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, அதனால டோர் அப். டேரோடைய பாஸ்ட் டென்ஸ் டோர். ஷி டோர் அப் த லெட்டர் அவ்வளோதான். அப்புறம் அதை வந்து டஸ்ட்பினில் எறிந்தாள். த்ரோவுக்கு பாஸ்ட் டென்ஸ் த்ரூ. த்ரூ இட் இன் த டஸ்ட்பின். ஷி டோர் அப் த லெட்டர் அண்ட் த்ரூ இட் இன் த டஸ்ட்பின். கிளீன் அப். கிளீன் பண்ணுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து சுத்தம் செய்யறது முற்றிலும் முழுமையா கிளீன் பண்ணு, அதான் கிளீன் அப். சும்மா வெறுமனே மாப் போடாத. கூட்டிட்டு மாப் போட்டா பத்தாது. ஒட்டடையாடி அங்கங்க இறைச்சி கிடக்கிற துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வை. புக்ஸை எல்லாம் ஷெல்ஃப்ல அரேஞ்ச் பண்ணு. ஸோ எல்லா விதத்திலும் கிளீன் பண்ணு, அதான் கிளீன் அப். ஆயுத பூஜைக்கு பண்ற மாதிரி. நான் சமையல் அறையை ஃபுல்லா சுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சுத்தம் செய்ய போகிறேன்னு இருக்கு, அதனால கோயிங் டு வச்சு சொல்லலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு கிளீன் அப் த கிச்சன். ஐ எம் கோயிங் டு கிளீன் அப் த கிச்சன். எவ்வளோ ஈஸியா இருக்கு இல்லையா இந்த வார்த்தைகள்லாம். ஃபினிஷ் அப். ஆல்ரெடி நம்ம அப் அப்படின்னாலே ஃபினிஷ் கம்ப்ளீட்லி அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ ஒரு வேலையை முழுமையாக முடி, முழுமையாக செய்து முடி அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஃபினிஷ் அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக நம்ம ஃபினிஷ் பண்ணுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பதிலா முழுசா செய் அப்படின்னா ஃபினிஷ் அப். ஹோம்ஒர்க்கை ஃபுல்லா பண்ணு அப்படின்னா ஃபினிஷ் அப் யோர் ஹோம்ஒர்க். ஃபினிஷ் அப் யோர் ஹோம்ஒர்க். இப்போ கொஞ்சம் எழுதிட்டு மிச்சம் வைக்காத. இல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நாளை காலையில எந்த செய்யோ அதை முடிக்கலன்னு சொல்லாத. எல்லாத்தையும் ஃபுல்லா முடி. அதுதான் ஃபினிஷ் அப் யோர் ஹோம்ஒர்க். ரைட் அப். ஃபுல்லா எழுதி முடி. கம்ப்ளீட் பண்ணு. இப்போ நீ ரிப்போர்ட்டை ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டியா அப்படி நம்ம கேட்க போறோம். ஸோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டியா, அதுதான் நீ ரிப்போர்ட்டை ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அஃப்கோர்ஸ் முடித்து விட்டாயான்னு இருக்கு, நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம் இல்லையா. முதல்ல இதை ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீன்றதுனால யூக்கு ஹேவ் போட்டிருக்கோம். யூ ஹாவ் ரிட்டன் அப் த ரிப்போர்ட். கொஷனை மாற்றணுமானா ஹேவையும் யூவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஹாவ் யூ ரிட்டன் அப் த ரிப்போர்ட். ஹாவ் யூ ரிட்டன் அப் த ரிப்போர்ட். ஆனால் இதுலேயே நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எட்டுன்ற வார்த்தையை சேர்த்துப்பாங்க. ஹாவ் யூ ரிட்டன் அப் த ரிப்போர்ட் எட் அப்படி. பொதுவாக எட் அப்படின்னா இன்னும் அந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவோம். இந்த கேள்வியில் இன்னும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வரலையே. எப்படி நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இன்னும்ங்கிற வார்த்தை வரும்? நீ இன்னும் எழுதி முடிக்கலையான்னு கேட்கலாம். ஆனால் நீ இன்னும் எழுதி முடிச்சிட்டியா அப்படி கேட்டால் ஒரு மாதிரி ஆடா இருக்கு இல்லையா நமக்கு. ஆனால் இந்த மாதிரி பாசிட்டிவ் சென்டென்சஸில் பாசிட்டிவ் கொஷன்ஸில் எட் சேர்த்துப்பாங்க. எப்போ அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நம்மளுடைய டோன் கவனிங்களேன். ஏன் நீ எழுதி முடிச்சிட்டியா அப்படி கேட்குறோம் இல்லையா. எக்ஸ்பெக்டேஷன் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணுங்கிற மாதிரி முடிச்சிட்டியா அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறப்ப ஹேவ் யூ ரிட்டன் அப் த ரிப்போர்ட் எட் அப்படி கேட்பாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரியும் போட்டிருக்கோம் நம்ம. கிவ் அப். கிவ் அப் அப்படின்னா முழுமையா விட்டுடுறது. ஒரு பழக்கத்தை முழுமையாக விட்டுவிடு, அதுக்கு தான் நம்ம கிவ் அப் அப்படி சொல்றோம். புகைப்பிடிப்பதை முழுமையாக அவன் விட்டு விட்டான், கைவிட்டான் அப்படி நம்ம சொல்ல போறோம். பாஸ்ட் டென்ஸ். he gave up smoking. he gave up smoking அவ்வளோதான். ஜஸ்ட் 2 words 3 word sentences தான் இது எல்லாமே. நம்ம வந்து ஃப்ரேசல் வெர்பா 1 யூனிட்டா கன்சிடர் பண்ணுவோம்.
He gave up smoking. காய்றது அப்படின்னா ட்ரை அப்படி சொல்லுவோம். வறண்டு போறதுன்னா ட்ரை. முழுசா சுத்தமா காஞ்சிருச்சு அப்படின்னா ட்ரை அப். இப்போ கோடையில இந்த கிணறுல ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. ஃபுல்லா வறண்டு போயிடும். அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். கோடையில் கிணறு வறண்டு போனது. முழுமையாக வறண்டு போனது. அப்படி சொல்லப் போறோம். ஸோ த வெல் dried up. எப்போ? சம்மர்ல. இன் த சம்மர். த வெல் dried up in the summer. இது நம்ம க்ளோத்ஸ் சொல்லலாம். துணியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு எடுத்துட்டு போ அப்படி சொல்லுவோம் இல்லையா? உலர்ந்து விட்டது அப்படி வச்சு சொல்லப் போறோம். இன்னும் துணியை எடுக்கல. இன்னும் அது வந்து காஞ்சிட்டு தான் இருக்கு. வெளியில தான் இருக்கு. அதனால தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றோம். The clothes pluralன்றதுனால have. The clothes have dried up. The clothes have dried up. காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது. Fill up. சொன்னோம் இல்லையா? பாட்டில்ல ஃபுல்லா தண்ணி பிடி. ஸோ முழுமையா நிரம்புற அளவுக்கு தண்ணி பிடி. ஸோ இதுல பாத்தீங்களான்னா ஃபில்ல வந்து நம்ம 2 விதமா யூஸ் பண்ணுவோம். நிரப்பு, நிரம்பு 2க்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பக்கெட்ல தண்ணியை ஃபுல்லா நிரப்பு அப்படி சொல்லலாம். பக்கெட் நிரம்பியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ 2க்குமே இதே தான் யூஸ் பண்ணுவோம். ஃபில் அப் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வாளியில் தண்ணீர் நிரப்பு அப்படின்னு சொல்லணும். ஃபில் த பக்கெட் அப் அப்படி சொல்லலாம். இல்ல ஃபில் அப் த பக்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 விதமாகவும் சொல்லலாம். இப்போ பாட்டில்ல தண்ணியை பிடி அப்படி சொல்றோம் இல்லையா? ஃபில் த பாட்டில் அப். அப்படின்னா முழுமையா நிரப்பு. அதுக்கு தான் நம்ம வந்து அப்படி சொல்றோம். கிளாஸ்ல தண்ணி நிரப்பினால், இப்போ வந்து நிரப்பினால் நம்ம சொல்றோம். ஷீ fill upக்கு past tense filled up. She filled up the glass. நீங்க இதுக்கு வந்து தண்ணீர்ங்கிற வார்த்தையே இங்க வரலையே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க வந்து பொதுவா நிரப்புறதுனாலே தண்ணி வச்சுதான். நம்ம வேற ஏதாவது சொல்றதா இருந்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து டேங்க் ஃபில் பண்ணான், ஃபியல் போட்டான், பெட்ரோல் நிரப்பினான் அப்படி சொல்லுமானா he filled up the tank with petrol அப்படி நம்ம சொல்லிக்கலாம். சாதாரணமா நம்ம வந்து தண்ணிக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. she filled up the glass அப்படின்னாலே தண்ணீர் ஊற்றி நிரப்பினால்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி நிரப்புறது சொன்னோம் இல்லையா? நிரம்பி விட்டது, வாளி நிரம்பி விட்டது அப்படி சொல்லணுமானா the bucket has filled up. ஃபுல்லா மேல வரைக்கும் ஃபுல்லா நிரம்பிடுச்சு. the bucket has filled up. அடுத்தது நம்ம பார்க்குறது குணமடைகிறது அப்படின்னா ஹீல் அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்லுவோம். முழுமையா குணமாயிடுச்சு அப்படி சொல்லுமானா ஹீல் அப். ஹீல் அப். இப்போ அவருடைய காயம் ஒரு வாரத்திலேயே முழுமையா குணமாயிடுச்சு அப்படி சொல்ல போறோம். முழுமையாக குணமாகி விட்டது. அதனால பாஸ்ட் டென்ஸ்ல ஹீல்ட் அப். his injury healed up in a week. ஒரு வாரத்திலேயே முழுமையா. his injury healed up in a week. அடுத்த phrasal verb என்னன்னு பார்க்கலாம். சேவ் அப். முழுமையாக சேமி. முழுமையாக சேமிக்கிறதுனா வீட்டில் இருக்க சம்பாதிக்கிற அத்தனை பணத்தையும் சேமிக்கணுமா அப்படின்னா அந்த அர்த்தத்துல சொல்லல. நம்ம சில சமயங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அதை சேமித்தால் அப்படி சொல்றதுக்கு தான். இப்போ 1 lakh நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா அதை முழுமையாக சேமித்தால் அப்படி சொல்றது. she saved up the money to buy a bike. அப்பனா 1 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா அதை சேமித்தால் அப்படி சொல்றதுக்கு. அடுத்தது கிளியர் அப். கிளியர் பண்ணு நம்ம சொல்லுவோம். முழுசா எல்லாத்தையும் எடு, இந்த டேபிள் இருக்க எல்லாத்தையும் எடு அப்படி சொல்றோம் இல்லையா? கிளியர் அப் த டேபிள். கிளியர் அப் த டேபிள் அப்படி சொல்லுவோம். இது வந்து எல்லா இடத்துக்குமே நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, அது ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு, அது நீங்கியதுன்னா அந்த இடத்துல சுத்தமா போயிடுச்சு அந்த அர்த்தத்துல நம்ம சொல்றோம். த இன்ஃபெக்ஷன் கிளியர்ட் அப் இன் அ வீக். தொற்று நீங்கியது. த இன்ஃபெக்ஷன் கிளியர்ட் அப். ஒரு வாரத்தில். இன் அ வீக். த இன்ஃபெக்ஷன் கிளியர்ட் அப் இன் அ வீக். இப்போ ஸ்கைல வந்து நிறைய கிளவுட்ஸ் இருக்கு. தெளிவாகிறதுனா அந்த கிளவுட்ஸ் எல்லாம் நீங்கிறது இல்லையா? த ஸ்கை வில் கிளியர் அப் சூன். சீக்கிரமே அந்த கிளவுட்ஸ் எல்லாம் போய் வானம் தெளிவடையும். த ஸ்கை வில் கிளியர் அப் சூன் இப்படி நம்ம சொல்லுவோம். பிரேக் அப். முழுமையாக உடைஞ்சு போறது, முறிந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிலேஷன்ஷிப்புக்கு சொல்லுவோம் இல்லையா? ஸோ முழுசா உடைஞ்சிருச்சு. தேர் ரிலேஷன்ஷிப் broke up. தேர் ரிலேஷன்ஷிப் broke up அப்படிங்கிறப்ப அதுல வந்து முழுமையான ஒரு கம்ப்ளீட் பிரேக்அப் அப்படி சொல்றோம் நம்ம. கடைசியா நம்ம பார்க்க போறது சாப் அப். சாப் அப்படின்னா நறுக்கிறது. இல்ல சாப் அப்னு சொல்றப்ப முழுமையா நறுக்குங்கிற அர்த்தத்துல இல்ல, நல்ல பொடி பொடியா நறுக்கு. நம்ம எப்படி ஒரு பேப்பரை கிழிக்கிறது, டேர் அப்ன்றப்ப சுக்கு நூறா கிழிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி சாப் அப் அப்படிங்கிறப்ப பொடி பொடியா நறுக்கு அப்படி சொல்றோம். சாப் அப் த ஆனியன்ஸ் இந்த மாதிரி. இந்த அப்ன்ற பார்ட்டிகுல இன்னொரு அர்த்தத்துல கூட நம்ம வேர்ப்ஸோட சேர்த்துப்போம். அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோல நாம phrasal verbs அப் அப்படின்ற பார்ட்டிகுல வச்சு நிறைய பார்த்தோம்.
இதையெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. எந்த ஒரு வொக்காபுலரியும் நீங்க கத்துக்கிட்டா பத்தாது. அத நீங்க பிராக்டிஸ் பண்ணலன்னா சீக்கிரம் மறந்துருவீங்க. அதனால கீப் பிராக்டிசிங். தேங்க் யூ சோ மச்.